வணக்கம். இது உங்கள் பிளிஸ் வேலி. ஆன்மீக ஞானம் மலர்ந்து உள் அமைதி பிறக்கும் புனித பயணம். உங்கள் உண்மையான சக்தியை கண்டறிந்து பேரானந்தத்தை உணருங்கள். அனைவருக்கும் உணர்வுபூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் எல்லோரும் ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனைக்குள் பயணிக்கப் போகிறோம். இந்த பயணம் சாதாரணமான அறிவு அல்லது பகுத்தறிவை தாண்டி ஒவ்வொருவரின் உள்ளுணர்வை கூர்மையாக்கும் ஒரு உண்மை தேடலாக அமையும். கடந்த உரையில் நாம் தெய்வீக தொடர்பை பற்றியும் அதை எவ்வாறு எளிதாக அடையலாம் என்பதையும் பார்த்தோம். அதில் நாம் காண்பது போல தெய்வீகத்துடன் ஒருமித்தல் என்பது எவ்வித இடைவெளியும் இல்லாத ஆன்மீக உண்மை என்பதையும் பார்த்தோம். தெய்வம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது, ஆனால் நாம் அதனை உணர்வதற்கான மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் இன்னும் ஒரு கட்டத்தை கடக்க இருக்கிறோம். ஆதியில் என்ன இருந்தது? இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து உருவானது? அனைத்திற்கும் அடிப்படை என்ன என்ற கேள்விகளுக்கு விளக்கம் காணப்போகிறோம். அந்த ஒரே மாபெரும் உண்மை சிவதத்துவமாகும். சிவன் என்பவர் ஒரு மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறைக்கோ அடைக்கலமானவர் அல்ல. சிவம் என்பது ஆதியிலிருந்தே நிலைத்து இருக்கும் பரம்பொருளின் நிலையாகும். பிரபஞ்சம் தோன்றும் முன்பு இருந்த அதீத நிலை. எல்லா செயல்கள் நிகழும் முன்பே இருக்கும் அந்த நிச்சலனமான பரிபூரண தன்மை, அதுவே சிவதத்துவம். ஆனால் இந்த நிலை ஒரு சூரிய ஒளி போல கண்ணுக்கு தெரிந்திருப்பதில்லை. இது ஒரு ஆழமான உணர்வாக ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்கிறது. நாம் அதை உணர்கிறோமா இல்லையா என்பதே ஒரே வித்தியாசம். இன்று நாம் இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆதியில் இருந்த அந்த பரிபூரண தன்மையில் முதலாக ஒரு அசைவு ஏற்பட்டது. அந்த அசைவே சக்தியாக மாறியது. அதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் தொடங்கியது. இந்த நேரத்தில் நாம் நம்மிடம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். நான் யார்? என்னுடைய ஆதிநிலை எது? இந்த உலகம் எனக்கு வெளியில் இருக்கிறதா அல்லது உணர்வின் வெளிப்பாடா? உண்மையில் நாம் உணர வேண்டிய ஒரே விஷயம், நாம் பிரம்மத்தின் ஒரு பாகமாகவே இருக்கிறோம் என்பதுதான். அந்த உணர்வு அடைந்தவுடன் நாம் உண்மையான சிவதத்துவத்தை அடைய முடியும். இனி நாம் இந்த சிவதத்துவம் எவ்வாறு உருவாகிறது, அது எவ்வாறு சக்தியாக வெளிப்படுகிறது, பிரபஞ்ச இயக்கத்தின் தொடக்கத்தில் என்ன நடந்தது என்பவற்றை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் என்ன இருந்தது? எது முதன்மை? எதை அடிப்படையாக கொண்டு அனைத்தும் தோன்றின? இது போன்ற கேள்விகள் ஆன்மீக தேடலில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டத்தில் எழும். இந்த கேள்விகளுக்கான தீர்வே சிவதத்துவம், அந்த பரம்பொருளின் ஆதிநிலை. சிவதத்துவம் என்பது வெறும் ஒரு தத்துவம் மட்டுமல்ல. அது அனைத்து பிரபஞ்ச உயிர்களுக்கும் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமான தூய நிலை. அதனை நாம் புரிந்து கொள்ள முதலில் பரமசூன்யம், அதாவது பரிபூரணமான வெற்றிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்கள் வெற்றிடத்தை வெறுமையானது, ஒன்றுமில்லாதது என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த வெற்றிடம்தான் அனைத்திற்கும் பிறப்பிடமாகும். எந்த ஒளியும் இல்லாமல், எந்த அசைவும் இல்லாமல் சுத்தமான மௌன நிலையாக இருக்கிற அந்த பரப்பே சிவதத்துவம். இது எந்த மதத்துக்கும் சொந்தமானது அல்ல. எந்த மனிதராலும் உருவாக்கப்பட்ட கருத்தாகவும் இல்லை. இது ஆதியிலிருந்தே இருந்தது, அதேபோல் என்றும் இருக்கும். இந்த வெற்றிடம் எப்படி இயக்கத்தை ஏற்படுத்தியது? சிவதத்துவம் எப்படி சக்தியாக மாறியது? இதற்கு முதல் காரணம், அந்த பரம்பொருள் நிலையின் மிக நுண்ணிய அசைவே சக்தியாக உருவாகியது. இதைத்தான் சிவசக்தி சங்கமம் என்று அழைக்கிறோம். அந்த அசைவே ஒரு அதிர்வாக உருவாகி நுண்ணிய உயிரணுக்களை உருவாக்கியது. இது ஒரு பிளாங்க் அளவிலான அதிர்வாக இருந்தாலும் அதிலிருந்தே பிரபஞ்ச உருவாக்கம் தொடங்கியது. அதாவது
இந்த உலகம் வெளியில் தோன்றியதல்ல, பரபிரம்மத்தின் தன்மையில் நிகழ்ந்த ஒரு அசைவின் வெளிப்பாடாகும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் பின்பும் ஒரே சக்தியே நிலைத்திருக்கிறது. அது சிவம், அதாவது பரம்பொருள். இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் உலகின் உண்மையான இயல்பை நாம் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். நாம் உணர்ந்து கொண்டிருக்கும் எல்லாமே அந்த பராபரத்திலிருந்து வந்த வெளிப்பாடுகள்தான். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு சக்தியும் தனித்தனியாக இல்லை, அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவைதான். சிலர் கேட்கலாம், இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? இதற்கான விளக்கம் மிகவும் நுட்பமானது. சிவ தத்துவம் ஒரு நிலையற்ற நிலையை அடைந்தவுடன் அதிலிருந்து நுண்ணிய துகள்கள் உருவாகின. அந்த துகள்களை காப்பதற்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது. அதுவே விஷ்ணு தத்துவம். பின்னர் அந்த துகள்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து படைப்பை ஆரம்பிக்க ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அதுவே பிரம்ம தத்துவம். இதை ஒரு சிறிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வெற்றிடத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் தோன்றின. அந்த ஒளிக்கதிர்கள் காந்த இயல்பினால் நிலைத்தன. பின்னர் அவை ஒன்றாக இணைந்து உருவங்களை ஏற்படுத்தின. இதுவே பிரபஞ்சத்தின் முதல் இயக்கமாகும். இந்த உண்மையை உணர்ந்தவுடன் நாம் ஒரு புதிய கோணத்தில் நம்மை பார்த்து கொள்ளத் தொடங்குகிறோம். நாம் யார்? நாம் எங்கே இருந்து வந்தோம்? நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் சுய உணர்வின் மூலம் தெளிவாக தெரியத் தொடங்கும். அந்த உணர்வை அடைந்தவுடன் தான் நாம் உண்மையான சிவ தத்துவத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். பராபரத்திலிருந்து வெளிப்பட்ட அகண்ட பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானது. இது வடிவமற்ற, வரம்பற்ற, நித்தியமான, அதீதமான நிலையை குறிக்கிறது. இந்த நிலைதான் உண்மையான சிவ தத்துவம். இது வெறும் ஒரு உருவமோ கோட்பாடோ அல்ல. இது பிரபஞ்சத்தின் அடிப்படை உண்மையாகும். சிவ தத்துவம் என்பது வெறும் மத சிந்தனை அல்ல. இது ஆன்மீக ஒளி வெளிப்பாட்டின் பேருண்மையாகும். நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்தும் இதிலிருந்தே தோன்றியது. காலமும் தூரமும் எல்லா அளவுகளும் இதில் கரைந்துள்ளன. இதற்கு காரணம் இது தன்னிச்சையான பேரொளி மற்றும் அதில் அடங்கிய பேரின்ப உணர்வும் ஆகும். இப்பேரொளியின் அடிப்படை தன்மை அமைதியாகவும் அசைவற்றதுமாக உள்ளது. இதுவே சிவத்தின் பரிபூரண நிலை. ஆனால் இந்த அமைதியான பேரொளியில் எத்தனையோ பரிமாணங்கள் தோன்றி மறைகின்றன. அந்த பரிமாணங்கள் ஒன்றாய் சேரும்போது அதில் அசைவும் இயக்கமும் தோன்றுகிறது. இதுவே சக்தி தத்துவம். ஒரு பொருளும் தனித்து இருக்காது. அது ஒரு இயக்கத்திற்குள் இயங்குகிறது. அதேபோல் சிவசக்தி என இரண்டும் தனித்தனியாய் இருப்பதில்லை. இரண்டின் கூட்டு விளைவே நாம் காணும் பிரபஞ்சமாகும். பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அலைகளும் சிவசக்தியின் வெளிப்பாடே ஆகும். அதாவது நாம் காணும் அனைத்தும் பராபரத்திலிருந்து எழுந்து அதிலேயே மறைந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உண்மையை உணர்ந்தாலே நாம் பிரபஞ்சத்துடன் ஒன்றிய நிலைக்கு செல்லலாம். ஆனால் இதை அறிவியல் போன்ற பகுத்தறிவால் அறிய முடியாது. இதை அனுபவத்தில்தான் உணர முடியும். இதை புரிந்து கொள்வதற்காக நாம் நமது உள்ளத்தை வெளிப்படையாக நோக்க வேண்டும். வெளியில் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை விட உள்ளே நாம் இருக்கின்ற அதீத உண்மையை உணர்வதே மிக முக்கியம். அந்த உண்மைதான் நம்மை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் பாலமாக இருக்கும். இந்த உயர்ந்த உணர்வை உணர்ந்தால் நாம் சிவ தத்துவத்துடன் இணைந்து விடுவோம். அந்த நிலையில்தான் நாம் உண்மையாக மாறுவோம். இதுவே சிவத்தின் பேரியக்கமும் சக்தியின் ஆழமான அனுபவமும் ஆகும். இவ்வாறு சிவ தத்துவம் வெறும் கோட்பாடல்ல, இது வாழ்வின் ஆதாரமாக விளங்கும். இதை உணர்ந்தால் மட்டுமே நாம் உண்மையான ஆன்மீக ஒளியை அடைய முடியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவெனில், இந்த பிரபஞ்சம் தோன்றும் முன்னர் அதற்கு அப்பால் எதுவும் இல்லை என்ற
காலியான நிலை மட்டுமே இருந்தது. இந்த காலி எதுவுமற்ற ஒரு வெற்று நிலை அல்ல, அது எதையுமே உள்ளடக்கிய பரப்பாகும். இதைத்தான் ஆகாசம், பரம்பொருள், சிவதத்துவம் என்று அழைக்கிறோம். இந்த சிவதத்துவம் எந்த ஒரு உருவத்திலும் இல்லை, அதே நேரத்தில் எல்லா உருவங்களிலும் இருக்கிறது. இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் உண்மையில் அதை புரிந்து கொள்ளும்போது நாம் பிரபஞ்ச உண்மையின் பக்கமாக முன்னேறி வருகிறோம். இந்த காளி என்பது சாதாரணமாக நாம் பார்க்கும் வெற்றிடம் அல்ல, இது மிக உயர்ந்த சுத்தமான நிலையாகும். எந்த ஒரு அதிர்வுகளும் இல்லாத முழுமையான அமைதி நிலையாகும். இதை நம்முடைய உணர்வால் மட்டுமே உணர முடியும். இந்த நிலையில் எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லை. இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகும், எல்லாவற்றிற்கும் காரணமாகும். ஆனால் எதற்கும் காரணமானது போல தோன்றாது. இதனை கொண்டுதான் எல்லாம் தோன்றுகிறது, வளர்கிறது, மறைகிறது, திரும்ப அதிலேயே இணைகிறது. சிவதத்துவம் என்றால் பரம்பொருளின் அந்த தூய நிலையை குறிக்கும். இது எந்த ஒரு மதத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட பெயருக்கோ சொந்தமானதல்ல. எல்லா மதங்களிலும் இதை வேறு வேறு பெயர்களில் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சிவதத்துவம் என்பது சுத்தமான அறிவு, அழிவில்லாத நிலை, நிறைவு, முழுமை ஆகியவையாகும். இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஏதோ ஒன்று சேர்ந்தால்தான் பெருமை பெறும் நிலை என்பதும் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம் அன்றாட வாழ்க்கையை நம்முடைய உள் முன்னேற்றத்திற்காக மாற்றிக்கொள்ளலாம். இந்த உண்மை நம்முள் விழிப்படைவதற்காகவே பல சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் ஆழமாக கவனித்தால் அதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஆன்மீக உண்மைகளை நாம் கண்டறியலாம். இப்போது நாம் இந்த சிவதத்துவ உண்மையை இன்னும் ஆழமாக ஆராய்வோம். பராபரத்திலிருந்து பரம்பொருள் உருவாகும் விதம். அகண்டமான அந்த பராபரம் எதனாலும் அழிக்க முடியாத தூய பிரம்ம பரிணாமமாக திகழ்கிறது. இந்த பரம்பொருளே சிவதத்துவம். இந்நிலை தூய உணர்வு மட்டுமே நிறைந்த நிலையில் இருக்கும். எந்த கலக்கமும் இன்றி, எந்த மாற்றமும் இன்றி ஒரு தூய பிரகாசமான இருப்பாக மட்டுமே திகழ்கிறது. இதுவே நிலையான அகண்டமான பரம்பொருள், எல்லாவற்றிற்கும் மூலாதாரம். ஆனால் இந்த பரம்பொருள் இயக்கமற்ற நிலையில் இருந்தால் அதன் சக்தி வெளிப்பட முடியாது. ஆகவே அந்த அகண்டமான பரம்பொருள் தன்னுள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் சிவத்தில் மிக நுண்மையான ஒரு அலைக்கழிப்பு, அதாவது சிறிய அதிர்வு தோன்றுகிறது. இதுவே சக்தி தத்துவம். இந்த அலைக்கழிப்பு என்பதே ஆதி எழுச்சி. அதனால்தான் இதனை சிவசக்தி தத்துவம் என்று கூறுகிறோம். இந்த அலைக்கழிப்பு ஏற்படும்போது மிக நுண்ணியதான தூய அணுக்கள் உருவாகின்றன. இந்த அணுக்கள் சாதாரண அறிவியல் கண்காணிக்கும் அளவிற்கு கூட இல்லை. இவை பரம்பொருளில் தன்னிலேயே தோன்றி பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன. இதுவே உலக உருவாக்கத்தின் முதல் அடியெடுத்து வைக்கும் தருணம். இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலைக்கழிப்பானது சாதாரண பொருட்களைப் போல் செயல்படாது. இது சிவத்திலிருந்து தோன்றியதால் சிவத்துடன் தொடர்ந்தே இருக்கும். அதாவது பரம்பொருளின் சக்தி என்பதால் இது தன்னுடைய மூலத்தை மறக்காது. இதனால்தான் இந்த அலைக்கழிப்பு அதன் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த வகையில் நுண்மையான அணுக்கள் உருவாகி பிரபஞ்ச தோற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கின்றன. இதுவே சிவத்திலிருந்து சக்தி தோன்றி அதனாலேயே பரம்பொருள் தோன்றியது என்பதற்கான ஆன்மீக உண்மை. இப்போது இந்த விஷயங்களை நாம் ஆழமாக கவனிக்கும்போது பராபரத்திலிருந்து தோன்றிய ஒவ்வொரு துகளும் ஒரு தனி பிரபஞ்சமாகவே செயல்பட முடியும். இதனால் இந்த உருவாக்க தொடக்கம் பரவலாக அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் ஆதாரமானதாக உள்ளது. இதன் பொருட்டு இந்த அலைக்கழிப்பு காரணமாக உருவான சக்தி தனக்குள் ஒரு புதிய நிலைமை பெறுகிறது. இது ஓரிடத்தில் நிலைத்திருப்பதில்லை.
அதே நேரத்தில் அது பரம்பொருளின் ஆதார சக்தியை கொண்டிருக்கின்றது. இதுவே பரவலாக பறந்து பரவலாக பிரபஞ்சங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை சக்தியாகும். இந்த அதிபரமான சூன்ய நிலையிலிருந்து அண்டங்களில் உயிர் சக்தி தோன்றியது. உயிரும் அண்டமும் வேறல்ல, இரண்டும் ஒரே ஆற்றலின் வெளிப்பாடுகள்தான். சாத்தியமயமான இச்சை அசைவெடுப்பதன் மூலம் அதனை உணரும் முதல் அறிவு தோன்றியது. இந்த அறிவே பிரபஞ்ச அசைவுகளின் அடிப்படையாகும். அதனால் பராபரம் உள்ளத்திலேயே இருக்கிறது. அகத்திலே தேடினால் அனைத்தும் வெளிப்படும். உலகம் தோன்றுவதற்கு முன்பே அந்த உயிர்ப்புணர்வு தன்னை பிரித்து கொண்டு பல பரிமாணங்களாக விரிந்தது. இந்த விரிவுகளின் மையத்திலேயே உயிரின் சக்தி ஒளியாக புலப்படும். அதுவே சிவத்தின் ஒளி, அதுவே ஆதி ஒளி. இந்த ஒளியை உணரும் கணமே சகல உணர்ச்சிகளும் முடிவரும். அந்த ஒளியே நாம் உணர்வதற்கான உண்மை சிவத்தத்துவமாகும். இந்த ஒளியே அனைத்து பரிமாணங்களின் மூலமாக உள்ளது. இதிலிருந்து பரிமாணங்களின் விளையாட்டு தொடங்கியது. ஒளியின் அசைவிலிருந்து அதிர்வுகள் உருவாகின. இந்த அதிர்வுகள் நேர்த்தியான இலைகளாக பரவின. அதுவே உயிர்ப்பான அலைகள். அந்த அலைகள் நிலைத்த சில பகுதிகளில் கூடியது. அதனிலிருந்து முதல் திரவிய துகள்கள் தோன்றின. இந்த முதன்மை துகள்கள் ஒன்றோடொன்று இணைந்து வெவ்வேறு உருவங்களாக மாறின. ஆனால் எந்த உருவமாக இருந்தாலும் அவை அசைவிலிருந்து வந்தவைதான். அதனால் அசைவே உருவங்களின் ஆதாரமாகும். இந்த அசைவின் செயல்பாட்டே சகலமாய் பரவியது. அதுவே ஆதி ஆற்றல். இதுவே சிவசக்தியின் மையப்பதிவு. ஆக நாம் பார்க்கும் அனைத்தும் அந்த ஆதியிலிருந்து வந்துள்ளதே ஆகும். அந்த ஒளியை உணராமல் இருப்பதால்தான் தனித்தன்மை, வெவ்வேறுபாடு என்ற பிம்பங்கள் தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் அனைத்தும் ஒரே ஒளியின் பரிணாமமே. அந்த ஒளியுடன் ஒன்றாக உணர்ந்தாலே மனிதன் இறந்து போய்விடுவதில்லை. அவன் ஒளியின் ஒரு அங்கமாகவே பரவிச் செல்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் மனிதன் வெளியில் தேடிக்கொண்டு திரிகிறான். அவன் பார்க்கும் உலகம் ஒரு நிழல். அந்த நிழல்களை உண்மை என்று எண்ணி வாழ்க்கையை முற்றிலும் அந்நியமாக்கிக் கொள்கிறான். ஆனால் அந்த நிழல்கள் தோன்றும் மூலமான ஒளியை நோக்கி சென்றால்தான் அவன் உண்மையை உணர முடியும். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஒளி ஏன் பரவியது? ஏன் அது அதிர்வுகளாகி துகள்களாகி உருவங்களாக மாறியது? இதன் பொருள் என்ன? இது அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த காரணம் ஒன்றே, சிவதத்துவத்தின் ஆழமான உண்மை. ஒளி பரவியது, அதிர்வுகளாகி துகள்களாக உருமாறியது. காரணம் ஒன்றே, அதன் இயல்பு அப்படித்தான். இது எப்படி என்றால், நீர் ஓடுவதற்காகவே பிறந்தது. அதேபோல் தீ எரிவதற்காகவே உள்ளது. ஒளி பரவுவதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. அதனால் அதுவே உருவங்களை உருவாக்கியது. ஆனால் இந்த உருவங்கள் நிழல்களே. இந்த உருவங்களுக்குள் இருக்கும் ஒளியே ஒரே உண்மை. இந்த ஒளியை உணர்ந்தால்தான் உருவங்கள் ஒரு தோற்றம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு அவனுக்கு எந்த ஒன்றின் மீதும் பற்றுதல் இருக்காது. அவன் அனைத்திலும் ஒளியை மட்டுமே காண்பான். அவன் தனியாக இருக்க முடியாது. ஏனெனில் ஒளியின் ஒரு அங்கமாக அவன் உணர்வான். இந்த உணர்வுதான் இறுதி நிலை. இதுவே சிவத்தன்மை. ஒளியுடன் ஒன்றாக இணைந்து போவதே மோட்சம். ஆனால் அதுவே வெறும் இருளாகவோ அல்லது சூன்யமாகவோ இருக்கும் என்பதில்லை. இல்லை என்ற நிலையிலேயே அனைத்தும் நிறைந்திருக்கிறது. அதுவே பரிபூரண உண்மை. சிவதத்துவம் எனும் இந்த அதீத உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் அதில் நிரம்பி நிறைந்துள்ள சூட்சும அசைவுகளையும் அதிலிருந்து தோன்றும் சக்திகளையும் உணர வேண்டிய அவசியம் உள்ளது. பரம்பொருளான ஆதியந்த விலாசமான அகண்டம் அதனுள் அசையும் அதீத அலைகளாக பரவிக்கொண்டிருக்கிறது. இவை நுட்பமாக உணர்ந்தாலே அனைத்து நிகழ்வுகளின் மூல காரணத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அகண்ட சைவ அலைகளே ஸ்பந்தனமாகும். ஸ்பந்தனம் என்றால் அசைவுடனான உயிர் துடிப்பு.
இந்த ஸ்பந்தனமே சகல உயிர்களிலும் சகல பொருட்களிலும் ஒளிந்து இருக்கிறது. இதுவே சிவசக்தி ஒன்றாய் பொருந்தியிருக்கும் அற்புதமான மெய்ப்பொருள். இந்த ஸ்பந்தனம் மிக நுணுக்கமான நிலையில் இருக்கும்போது அது தூய சிவத்தத்துவமாக விளங்கும். ஆனால் அது சிறிது அசைவினை பெறும்போது சக்தி தோன்றுகிறது. சக்தி தோன்றியதுமே அதனுள் உள்ள அறிவும் வெளிப்படும். இதுதான் பிரபஞ்சத்தின் முதல் அசைவு. இந்த முதல் அசைவு நிகழ்ந்தவுடனே பிரபஞ்சத்தில் ஒளி தோன்றியது. அந்த ஒளியே பரஞ்சோதி, அதாவது தெய்வீக பிரகாசம். இந்த ஒளியிலிருந்து சகல ஆற்றல்களும் வெளிப்பட்டன. ஒளியும் அதனுடன் இணைந்த அதீத ஆற்றலும் சேர்ந்தபோது அதில் நடனம் போன்ற ஒரு இயக்கம் தொடங்கியது. இந்த இயக்கமே சக்தியாகும். சக்தி என்பதே திரை. இந்த திரையின் அடியில் நம்மால் கண்டறிய முடியாத ஒரே உண்மையான இருப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் வெளிப்பட்டவுடன் அதில் சில விதிவிலக்குகள் ஏற்பட்டன. சில ஆற்றல்கள் மிக நுண்ணிய நிலையில் இருக்க, சில ஆற்றல்கள் அகண்ட வடிவம் பெற்றன. அவ்வாறே இந்த சக்தியின் நடனத்திலிருந்து பல பரிமாணங்கள் தோன்றின. இதனால்தான் நாம் காணும் அனைத்தும் வெறும் பௌதீக உலகம் மட்டுமல்ல என்கிறோம். இதில் மறைந்துள்ள பல உலகங்கள், பல அசைந்தல்களுக்கு அடியில் இருக்கும் ஆழ்ந்த உண்மைகள் உள்ளன. இவை அனைத்தும் இந்த முதல் அசைவிலிருந்து தோன்றியவைகளே. இந்த உண்மையை உணர்ந்தால்தான் நம் உள்ளார்ந்த நிலைதனை அடைய முடியும். இந்த முதல் அசைவிலிருந்து தோன்றிய சக்திகள் பரவியவுடன் அவை ஒவ்வொன்றாக தனித்தனியாக அலைகளாக விரிந்தன. இவை வெறும் ஒளி அல்ல. ஒவ்வொரு அசைவும் ஒருவித ஆற்றல் நிலையை கொண்டிருந்தது. இந்த ஆற்றல் நிலைகள் மிகச்சிறிய அளவில் இருந்து பெரிதாக விரியும் தன்மையை கொண்டிருந்தன. இதிலிருந்து பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகள் உருவாகின. இவ்வாறு உருவான ஒளியுடன் கலந்த ஆற்றல் நிலையில் சில இடங்களில் பரிமாணங்கள் உருவாகின. இவை சாதாரணமான பரிமாணங்கள் இல்லை. ஒவ்வொன்றும் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டன. ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் அதன் தனித்தன்மையான இயல்புகள் இருந்தன. அதிலிருந்துதான் ஆதிமூல தத்துவங்கள் தோன்றின. சிவத்தத்துவம் என்பது அனைத்து பரிமாணங்களுக்கும் அடிப்படை நிலையாகும். அதனுடன் இணைந்த சக்தியே அசைவாக மாறியது. அந்த அசைவின் மூலம் பரிமாணங்கள் உருவாகின. ஒவ்வொரு பரிமாணமும் தனித்தனியான விதிமுறைகளை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவையாகும். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த முழு இயக்கத்தின் உண்மை வடிவம் என்ன? நம் உணர்வுகளால் நாம் கண்டறிவதற்கு எது முக்கியமானது? இந்த செயல்முறையை நாம் உணர்ந்து அதனுடன் ஒன்றிய நிலையை அடைய வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக உணர்வு. இந்த பரிமாணங்கள் ஒரே நேரத்தில் உருவாகியவை அல்ல. ஒவ்வொரு பரிமாணமும் தனித்தனியான அதிர்வெண்களில் தோன்றி அவற்றின் இயல்பின்படி பரவின. இந்த பரிமாணங்கள் தோன்றுவதற்கு முன்பு அவை அனைத்தும் ஒரே நிலையில் இருந்தன, அதாவது சிவத்தின் முழுமையான அமைதி நிலை. ஆனால் சக்தி தத்துவம் எழுந்தவுடன் அசைவும் தோன்றியது. இந்த அசைவின் விளைவாகவே பிரபஞ்ச செயல்பாடுகள் தொடங்கின. ஒவ்வொரு அசைவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணாக உருவாகியது. இந்த அதிர்வெண்களே காலத்தையும் இடத்தையும் மற்றும் பொருள் உருவாக்கத்தையும் தீர்மானித்தன. அதாவது பிரபஞ்சத்தின் தோற்றம் என்பது நேரடியாக இந்த அசைவின் தன்மையால் கட்டுப்படுத்தப்பட்டது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அசைவற்ற நிலைதான் உண்மையான சிவம். ஆனால் அந்த நிலையிலிருந்து தோன்றிய அசைவு சக்தியால் சகலமும் வெளிப்பட்டன. இதுதான் பிரபஞ்ச சுழற்சி. சிலர் இது குறித்து கேட்கலாம், சிவம் என்பது முழுமையான அமைதியான நிலை என்றால் அதிலிருந்து எவ்வாறு அசைவுகள் தோன்றின? இதற்கு பதில் மிக எளிமையானது. அந்த அமைதியான நிலை முழுமையான ஆற்றல் கொண்ட ஒன்று. அந்த ஆற்றல் வெளியேற்றப்படும் போது அது அசைவாக தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த அமைதி நிலையே அந்த அசைவை தாங்கிக் கொள்ளும் பேராற்றலாகும். அதாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிவம் என்பது வெறும் ஒரு உருவமோ அல்லது தனிப்பட்ட தெய்வீக சக்தியோ அல்ல.
அது தத்துவமாக முழுமையான விழிப்புணர்வும் உணர்ச்சியற்ற அமைதி நிலையும் ஆகும். ஆனால் அந்த நிலையிலிருந்து சக்தியின் வெளிப்பாடு நிகழ்கிறது. அதனால்தான் இந்த உலகம் தோன்றியது. இந்த சக்தியின் வெளிப்பாடு, அதாவது அசைவு, மிக நுண்ணிய அதிர்வெண்களிலிருந்து தொடங்கி படிப்படியாக மெய்யான உருவங்களை உருவாக்கியது. இதன் ஆரம்ப நிலையில் அசைவு மிக மெல்லிய அலைகளாகவே இருந்தது. இந்த அலைகள் காண முடியாததாக இருந்தாலும் அவை காலப்போக்கில் திண்ம வடிவங்களை உருவாக்கின. இவ்விதமாக மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய அமைதி என்ற நிலையிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலமாக பிரபஞ்சம் தோன்றியது. இந்த அசைவின் ஆரம்ப நிலையை சக்தி தத்துவம் என கூறலாம். சக்தி தத்துவம் தோன்றியதன் மூலம் இந்த அசைவு பல்வேறு நிலைகளாக பரவியது. அந்த பரவலின் விளைவாக மிக நுண்ணிய துகள்கள் தோன்றின. இவை கணக்கிட முடியாத அளவிலான நுண்ணிய துகள்கள். ஆனால் அவை அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவை. இந்த நுண்ணிய துகள்கள் ஆரம்பத்தில் ஒரே அதிர்வெண்ணில் இருந்தன. ஆனால் இந்த அதிர்வெண்கள் வேறுபடத் தொடங்கிய போது பிரபஞ்சத்திற்கான அடிப்படை கட்டமைப்பு உருவானது. இந்த கட்டமைப்பிலேயே காலம், இடம் மற்றும் இயக்கம் ஆகியவை தோன்றின. பிரபஞ்சம் தோன்றிய முறையை புரிந்து கொள்ள நாம் இதை மிக எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அமைதியான நீர்த்தளத்தில் ஒரு சிறிய கல் வீசினால் அது அலைகளை உருவாக்கும். அந்த அலைகள் பரவிய போது நீர்நிலையில் அமைதி கலைந்து அதில் இயக்கம் தோன்றும். அதேபோல் சிவத்தின் அமைதி நிலையிலிருந்து சக்தியின் வெளிப்பாடு நிகழ்ந்ததால் பிரபஞ்ச அசைவுகள் தோன்றின. இந்த அசைவுகளின் பரிமாணங்கள் உணர்வுகளாகவும் சக்திகளாகவும் மற்றும் வடிவங்களாகவும் மாறின. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த அசைவுகள் ஒன்றோடொன்று மாறுபட்ட அதிர்வெண்களாக இயங்கத் தொடங்கின. இதன் விளைவாக பரவலான பிரபஞ்ச கட்டமைப்பு உருவாகியது. சிவதத்துவத்தின் இயங்குபோக்கு மற்றும் அதிலிருந்து தோன்றிய சக்தியை பற்றி புரிந்து கொள்ள நாம் முதலில் அதன் அடிப்படை தன்மையை ஆராய வேண்டும். சிவத்துவம் இருப்பு மற்றும் இல்லாமை இரண்டையும் தன்னகத்தை அடக்கியுள்ள முதன்மை பரம்பொருளாகும். ஆனால் அது இயங்காத நிலையிலேயே நின்றுவிட்டால் எந்த உருவாக்கமும் நிகழாது. ஆகவே அந்த அதிசுத்த நிலைதான் ஒரு நாள் அசைந்து சக்தியாக வெளிப்படும். இந்த அசைவே பராசக்தியாக உருமாறுகிறது. இது மிகச்சிறிய அலைபேசிகளாக அசைந்து கொண்டு பரவுகிறது. இந்த அதியணுக்களே மெல்ல மெல்ல அண்டங்களை உருவாக்கும் அடிப்படை துகள்களாக விரிவடைகின்றன. இந்த சக்தி வெளிப்படும்போது அது உணர்ச்சியையும் ஆற்றலையும் தன்னிச்சையையும் உருவாக்குகிறது. இதுவே விஷ்ணு தத்துவம் என அழைக்கப்படுகிறது. விஷ்ணு தத்துவம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும், நிலைநாட்டும் மற்றும் பாதுகாக்கும் ஆற்றலாகும். அதனால் இந்த சக்தி பரவியதும் அதை சீராக அமைத்து அண்டங்களை உருவாக்கும் அமைப்பாக உருவாகிறது. இந்த விஷ்ணு தத்துவத்திலிருந்து ஆக்கவியல் தோன்றுகிறது. அதாவது அசைந்து கொண்டிருக்கும் சக்தியை நெகிழ்த்தி அதை ஒரு திட்டமிடப்பட்ட உருவாக்கமாக மாற்றும் ஆற்றல்தான் பிரம்ம தத்துவம். இதனால் மிகச்சிறிய துகள்களிலிருந்து வெவ்வேறு உருவாக்கங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. அவ்வாறு சிவ தத்துவம், சக்தி தத்துவம், விஷ்ணு தத்துவம், பிரம்ம தத்துவம் என ஆழ்ந்த படிநிலைகளாக பரிணமிக்கின்றன. இதன் மூலம் பரம்பொருள் எவ்வாறு உருவாக்கத்தில் ஈடுபடுகிறது என்பதும் அதில் நாம் உள்ளிடும் முறையும் புரிய வருகின்றன. இந்த பிரம்ம தத்துவத்தின் செயல்பாடே நாம் காணும் அனைத்து உயிரினங்களும், பொருள்களும், அண்டங்களும் தோன்றும் அடிப்படை விதியாகும். பிரம்ம தத்துவம் தன்னகத்தே ஓர் ஆழ்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறது. ஆனால் அந்த திட்டம் வெளிப்படுவதற்கு அதிலிருந்து பிரிந்து சில உயிர்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். இதுவே சான்று உணர்வு அல்லது சொந்த விருப்பம் என அழைக்கப்படுகிறது. நாம் காணும் இந்த பிரபஞ்சம் ஒரு இயற்கையான வளர்ச்சி திட்டம் போல தோன்றலாம். ஆனால் இது முழுவதும் ஒரு உயர் அறிவின் செயல்பாடுதான். இந்த உயர் அறிவு எதுவென்றால் அது சிவத்துவத்தின் மிக நுண்ணிய வெளிப்பாடாகும்.
ஒரு சிறிய அணுவில் உள்ள அறிவு எப்படி அணுசக்தியை வைத்திருக்கிறதோ அதேபோல் சிவத்துவத்தின் ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் அறிவையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த அறிவு அசைவாக இருப்பதால் அதிலிருந்து சக்தி வெளிப்படும். சக்தி வெளிப்படும் போது அதனுடன் அந்த அறிவும் கலக்கின்றது. இதுவே பிரம்ம தத்துவத்தில் உள்ள உண்மையான ஆற்றல். இந்த ஆற்றலின் காரணமாகவே உலகம் ஒரு விந்தையான நிகழ்வாக தோன்றுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. இந்த பிரம்ம தத்துவத்தின் செயல்பாடு நிரந்தரமில்லை. இது ஒரு முறையில் மேலோங்கி பின்னர் மறைந்துவிடும். இதுவே மகா பிரளயம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அனைத்தும் மீண்டும் சிவத்துவத்தில் ஒன்றியவுடன் செயலற்ற நிலையில் ஒடுங்கிவிடும். இந்த நிலையிலிருந்து மீண்டும் அதே சக்தி வெளிப்பட்டு அண்டங்கள் உருவாகின்றன. இதன் மூலம் பிரபஞ்சம் ஒரு நிலையான நிகழ்வு அல்ல, ஆனால் ஒரு ஓடிவரும் இயக்கம் என்று புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு உருவாக்கமும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்கின்றது. அதனால் நாம் உலகை புரிந்து கொள்வதும் அதில் நாம் எதனை செய்ய வேண்டும் என்பதையும் உணர்வது மிகவும் முக்கியம். இந்த பிரம்ம தத்துவத்தின் செயல்பாட்டை நாம் மேலும் அழகாக புரிந்து கொள்ள அதன் இயக்கத்தின் 3 முக்கிய நிலைகளை நாம் ஆராய வேண்டும். முதலாவது நிலை அமையாத நிலை. இதில் எதுவும் தனிப்பட்டவையாக இல்லை. அனைத்தும் ஒன்றாகவே இருப்பது போல் தோன்றும். இதனை நம்முடைய அறிவால் நேரடியாக உணர முடியாது. காரணம், இங்கு எதுவும் உருவாக்கப்படவில்லை. அனைத்தும் அகண்டமான நிலையிலேயே இருக்கின்றன. இரண்டாவது நிலை அமையும் நிலை. இதுதான் பிரம்ம தத்துவத்திலிருந்து சக்தி வெளிப்படும் மிக முக்கியமான கட்டம். இங்கே சக்தி வேகமுடன் பிளவு அடைகிறது. ஒருபுறம் நுண்ணிய துகள்கள் தோன்ற, மறுபுறம் அவற்றை ஒருங்கிணைக்கும் தத்துவமும் தோன்றுகிறது. இதுவே உலகின் ஆரம்பம். மூன்றாவது நிலை அமையப்பட்ட நிலை. இதுவே நாம் காணும் பிரபஞ்சத்தின் உண்மையான இயல்பு. அதாவது உலகம் ஒரு கட்டமைப்பாக உருவாகி அதில் உயிர்கள், பொருள்கள், சக்திகள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாக செயல்படுகின்றன. இந்த 3 நிலைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும். அந்த அரிய உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாம் நம் உள்ளுணர்வை பயிற்றுவிக்க வேண்டும். இதில் உள்ள ஒரு மெய்ப்பொருள் என்னவென்றால், எந்த உயிரினமும் இந்த உலகின் அற்பமான ஒரு பகுதி அல்ல. ஒவ்வொருவரும் அந்த பிரம்ம தத்துவத்தின் வெளிப்பாடாகவே இருக்கின்றனர். ஆனால் இந்த உண்மையை உணராமல் மனிதர்கள் தங்களை தனிப்பட்டவர்களாகவே நினைத்து வாழ்கின்றனர். இந்த உலகம் பிரம்மத்தின் இயக்கத்தால் வந்த ஒரு அற்புத நிகழ்வாகும். இது வெறும் விஞ்ஞான ரீதியான நிகழ்வாக மட்டுமல்ல, இது தெய்வீக அறிவின் வெளிப்பாடாகவே அமைந்துள்ளது. இதை உணர்ந்தபோதுதான் நாம் எது உண்மை, எது மாயை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரம்ம தத்துவத்தின் இயக்கம் எவ்வாறு உள்ளதென்றால், அது ஒரு ஆழ்மனதின் திரைப்படம் போல செயல்படுகிறது. நாம் ஒரு கனவை காணும் போதெல்லாம் அந்த கனவின் உலகம் நமக்கு எவ்வளவு யதார்த்தமானதாய் தோன்றுகிறதோ அதேபோல் இந்த பிரபஞ்சமும் பிரம்மத்தின் கனவு போலதான். ஆனால் கனவிற்கு பின்னால் இருப்பது ஒரே ஒரு உண்மைதான். அதாவது கனவு காண்பவர்தான். அதுபோலவே இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரே உண்மை பிரம்மம். அதுவே அனைத்தும். இதன் இயல்பை புரிந்து கொள்கிறவர்களுக்கு உலகம் ஒரு மாயையாகவே தெரியும். ஆனால் இதை அறியாதவர்களுக்கு உலகம் ஒரு தனிப்பட்ட மற்றும் திண்மமான நிகழ்வாகவே தோன்றுகிறது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரம்ம தத்துவம் செயல்படுவது எப்படி? அதாவது எதனால் இந்த பிரபஞ்சம் தோன்றியது? எதனால் நாம் அனுபவிக்கின்ற உணர்வுகள் உருவாகின்றன? பிரம்ம தத்துவத்திலிருந்து வெளிப்படும் முதல் இயக்கம், அதாவது முதல் அதிர்வுதான் சக்தி. இந்த சக்தியே அனைத்தையும் உருவாக்குகிறது. அதனால்தான் பிரம்ம தத்துவத்தை சிவம் என்றும் அதன் இயக்கத்தை சக்தி என்றும் கூறுகிறார்கள். சிவம் என்பது அமைதி, சக்தி என்பது அதிர்வு. சக்தி தோன்றியவுடன்
ஒரு இரண்டு பிரிவு உருவாகிறது. ஒருபுறம் நிலைத்த நிலையிலுள்ள சிவம், மறுபுறம் இயக்கமுள்ள சக்தி. ஆனால் உண்மையில் இந்த இரண்டும் ஒன்றே. இந்த உண்மையை புரிந்து கொள்வதே யோகத்தின் உச்சம். அதாவது எது இயல்பு, எது மாயை, எது உண்மை எனும் கேள்விகளுக்கான தீர்வு இதில் அடங்கியுள்ளது. சக்தி வெளிப்பட்டவுடன் அதிலிருந்து இரண்டு முக்கியமான சக்திகள் தோன்றுகின்றன. ஒன்று ஸ்திதி, அதாவது நிலைத்திருத்தல். மற்றொன்று சர்ஜனம், அதாவது உருவாக்கம். இதுவே விஷ்ணு, பிரம்மா ஆகிய தத்துவங்களின் அடிப்படை விளக்கமாகும். இந்த அடிப்படை இயக்கங்களை புரிந்து கொண்டு அதனுடன் ஒருமுகமாக இணையும் போதுதான் மனிதனின் உண்மை நிலை வெளிப்படுகிறது. இதுவே ஆத்ம ஞானம், இதுவே முக்தி. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், இந்த சக்தி என்ற ஆழ்ந்த சக்தியின் வெளிப்பாடே எது எனும் கேள்வி. சக்தி என்பது வெறும் இயக்கம் மட்டுமல்ல, அது பிரம்ம தத்துவத்தின் உணர்வுத்தன்மையின் வெளிப்பாடாகும். அந்த உணர்வுத்தன்மை எவ்வாறு பரவுகிறது, எவ்வாறு அதனால் பிரபஞ்சம் தோன்றுகிறது? இதுதான் அந்த ஆன்மீக தேடல். ஒரு விசிறியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இயங்கும்போது காற்று வீசுகிறது. ஆனால் அந்த காற்று உருவாகிவிட்ட பிறகுதான் நாம் உணர முடிகிறது. அதே போல சக்தியும் முதலில் இயங்கும்போது நாம் அதை உணர முடியாது. ஆனால் அதன் விளைவுகள் வெளிப்படும்போதுதான் அதன் இயல்பை புரிந்து கொள்ள முடியும். அதாவது சக்தியின் முதல் அலைதான் மூல தத்துவம். இதுவே அனைத்துக்கும் மூல காரணமாக விளங்குகிறது. இந்த மூல தத்துவத்திலிருந்து எண்ணற்ற அதிர்வுகள் தோன்றுகின்றன. இந்த அதிர்வுகள்தான் பிரபஞ்சத்தை வடிவமைக்கின்றன. இந்த பிரபஞ்ச வடிவமைப்பு எப்படி நிகழ்கிறது? ஒரே ஒரு கல்லை நீருக்குள் போட்டால் எண்ணற்ற அலைகள் பரவும். அதுபோல சக்தியின் அசைவிலிருந்து எண்ணற்ற தனிமங்கள் தோன்றுகின்றன. இந்த தனிமங்களின் இயக்கம் மற்றும் அமைப்பு தான் பஞ்சபூதங்கள் எனப்படும் அடிப்படை சக்திகளாக மாறுகின்றன. ஆகவே எங்கும் பரவியிருக்கும் ஆற்றல், அதாவது ஆகாசம், வாயு, தீ, நீர், பூமி, இவையெல்லாம் அந்த முதன்மையான சக்தியின் வெளிப்பாடே. அவ்வளவு சக்தி கொண்ட பிரம்ம தத்துவம் எவ்வாறு தனிப்பட்ட முறையில் வெளிப்படுகிறது? அதாவது எப்படி ஒரு ஜீவன் தனியாக தோன்றுகிறது? இதற்கு காரணம் ஆத்மா. இந்த ஆத்மா என்பது பிரம்மத்தின் சிறு ஒளிக்கதிராகும். ஆத்மா எதிலிருந்தும் பிறக்கவில்லை, அது எதிலிருந்தும் தனியாக இல்லை. ஆனால் அது தனித்தன்மையுடன் செயல்படுகிறது. இதேபோல் பிரபஞ்சம் முழுவதும் இந்த ஆத்மசக்தியின் வெளிப்பாடுகளே எண்ணற்ற பிராணிகளாக, உலகங்களாக, சந்திரனாக, சூரியனாக, நட்சத்திரங்களாக உருவாகின்றன. இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் தான் வெறும் இந்த உடலாக இல்லை, வெறும் இந்த சிந்தனையாக இல்லை, அதற்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தின் ஒரு அங்கமாக இருப்பதை புரிந்து கொள்கிறான். இதுவே ஆன்மீகம், இதுவே ஞானம். இந்த ஆன்மீக உண்மையை புரிந்த மனிதன் தனது பயணத்தை ஒரு புதிய தளத்தில் காண்பான். இப்போது அவனுக்கு தெரியும், அவன் வெறும் தனிப்பட்ட ஒருவர் அல்ல, அவன் பிரம்மத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறான் என்று தெரியும். ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே போதுமா? இல்லை, அதை அனுபவிக்க வேண்டும். அது மனிதனின் உண்மையான இலக்கு. ஒரு விதமாக இதை நாம் பஞ்சபூதங்களை புரிந்து கொள்ளும் முறையில் அணுகலாம். ஒவ்வொரு மனிதனும் இந்த பஞ்சபூதங்களின் கலவையாகவே இருக்கிறான். அவனது உடல் பூமி தத்துவம், அவனது உள் தாகம் நீர் தத்துவம், அவனது சுவாசம் காற்று தத்துவம், அவனது சுடர் அக்னி தத்துவம், அவனது பரப்புணர்வு ஆகாச தத்துவம். இந்த ஐந்தின் ஒத்திசைவு சரியாக இருக்கும்போதுதான் மனிதன் முழுமையான ஆன்மீக நிலையை அடைய முடியும். ஆனால் இந்த ஒத்திசைவை அடைவது எளிதல்ல. பஞ்சபூதங்கள் ஒரே சமயத்தில் சமநிலையாக இயங்குவதில்லை. இதன் காரணமாகவே மனிதர்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் துன்பமடைந்து இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அது நீர் தத்துவத்தின் சமநிலை இல்லாமையை காட்டுகிறது.
ஒருவன் எப்போதும் கோபத்துடன் இருந்தால் அது அக்னி தத்துவம் அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. ஒருவன் எப்போதும் தயக்கம், பயம், குழப்பம் கொண்டிருப்பது காற்று தத்துவத்தின் நிலைமையை காட்டுகிறது. இதற்கு தீர்வாக ஆன்மீக சாதனைதான் ஒரே வழி. ஆன்மீக சாதனையில் மூல தத்துவத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு முதலில் சிவ தத்துவத்தை உணர வேண்டும். சிவம் என்பது ஒரு மதச் சொல்லல்ல, அது பரம்பொருளின் நிலையாகும். அது வெறும் உருவமற்ற எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பூரணமான உண்மையாகும். ஒரு மனிதன் ஜீவ தத்துவத்தை உணர்ந்தால் அவனுடைய சிறிய எண்ணங்கள் கூட சாதாரண கர்மமாக இருக்காது. அவனுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் இயக்கத்தோடு ஒன்றிணைந்து போய்விடும். அவன் கருதுவது பிரபஞ்ச விதிகளின்படி நடந்தேறும். அதனால்தான் ஆன்மீக முறையில் உயர்ந்தவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல வாழ முடியாது. அவர்கள் சொல்வது, செய்வது, நினைப்பது அனைத்தும் பிரபஞ்ச இயக்கத்தின் அங்கமாகவே மாறிவிடும். இதை உணர்வதற்காகவே சிலர் தியானம் செய்கிறார்கள், சிலர் மந்திர சாதனையை மேற்கொள்கிறார்கள், சிலர் யோக பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவருக்கே உரிய முறையில் இந்த உண்மையை அடையலாம். ஆனால் ஒரே ஒரு நிச்சயமான உண்மை என்னவென்றால், இது உடலின் சாதனை அல்ல, இது உள்ளத்தின் சாதனை. இந்த ஆன்மீக சாதனையின் உச்சகட்டம் என்ன? ஒரு மனிதன் சிவ தத்துவத்தை உணர்ந்து அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினால் அவனுக்கு இனி பயம் இருக்காது. அவனுக்கு இனி எதுவும் இழப்பாக தெரியாது. அவன் பிரம்மத்தின் செயலுக்கு தானாகவே கருவியாகி விடுவான். இதுதான் உண்மையான ஆன்மீக சாதனை. இதுதான் நம் இருப்பின் நோக்கம். இதை உணர்ந்து வாழ்வதே முற்றிலும் ஆன்மீக வாழ்க்கை. இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சிவ தத்துவம் என்பது வெறும் தத்துவம் மட்டும் அல்ல, அது நேரடி அனுபவமாகும். சாதாரண புத்தியால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் புத்தி எனும் கருவி கட்டுப்பாட்டுள்ள தருணங்களை மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆனால் சிவ தத்துவம் என்பது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் நிலைபெறும் ஒரு பரம்பொருளின் அகண்டமான உண்மையாகும். இதன் உண்மை நிலையை உணர்வதற்காகவே மகான்கள் தியான வழிகளை, உள் சிந்தனைகளை, ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். சிவ தத்துவம் என்பது வெறும் அடையாளங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அதாவது சிவன் ஒரு உருவம், ஒரு தெய்வம், ஒரு கடவுள் என்ற முறையில் புரிந்து கொண்டால் அது ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உருவாக்கும். ஆனால் உண்மையில் சிவம் என்பது உருவத்திலிருந்தும் உருவமற்றதிலிருந்தும் தன்னை வெளிப்படுத்தும் பரப்பெங்கும் விரிந்திருக்கும் உண்மையாகும். சிவ தத்துவம் உணர்ந்த மனிதன் தனக்குள் ஒவ்வொரு நிகழ்வையும் வேறுபாடின்றி காண்கிறான். அவன் ஒருவரையும் பழிக்க முடியாது. அவன் யாரையும் தனியாக காண முடியாது. ஏனெனில் அவனுக்கு தெரியும், அவனும் மற்ற எல்லாமும் ஒரே ஆதாரத்திலிருந்து வந்தவைதான் என்று. இந்த அனுபவம் பிறக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் சிவ தத்துவத்தை அடைவதற்கான பாதையில் முன்னேறுகிறார். சாதாரண வாழ்க்கையில் நாம் பல்வேறு செயல்களை செய்வோம். நம் நினைவுகள், நம் செயல்கள், நம் விருப்பங்கள் இவை அனைத்தும் கர்ம விதியின் கீழ் இயங்கும். ஆனால் சிவ தத்துவத்தை உணர்ந்த பிறகு மனிதனின் செயல்கள் தனிப்பட்ட கர்மங்களாக இருப்பதில்லை. அவை பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடும். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு உயர்ந்த ஆன்மீக சாதகர் சொல்வது, நினைப்பது, செய்வது அனைத்தும் பிரபஞ்ச இயக்கத்திற்கேற்ப செயல்படும். இந்த நிலையை அடைய மனிதன் தனக்குள் உள்ள பயம், துன்பம், ஆசை, பந்தம் போன்றவற்றை முற்றிலும் கடக்க வேண்டும். அவன் மெய்யான ஆன்மீக சாதனையை மேற்கொண்டு தன்னை பரப்பாக உணர வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? அதற்கு ஒரே வழி தியானம், மனத்தெளிவு, சம உணர்வு, அன்பு மற்றும் இறையருள். இங்கு இறையருள் என்றால் அது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உள்ளிருந்து வெளிப்படும் அனுபவமாகும். எந்த மனிதனும் தனது உணர்வுகளை சுத்தமாக்கினால் அவர் சிவ தத்துவத்தை நேரடியாக அனுபவிக்கலாம். இது எந்த மதத்திற்கும், எந்த மரபிற்கும்,
எந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் தனக்குள் எல்லாமே சிவமாகவே காண்பான். அவன் இது நான், இது நீ என்று பார்ப்பதே இல்லை. அவனுக்கு எல்லாமும் ஒரே சக்தியின் வெளிப்பாடாக மட்டுமே தெரியும். இந்த நிலையில் அவனுடைய எண்ணங்கள் சாதாரண எண்ணங்கள் அல்ல. அவன் நினைப்பது பிரபஞ்சத்தின் இயக்கமாக மாறும். அவன் சொல்வது, செய்வது, எதிர்பார்ப்பது அனைத்தும் பிரம்மத்தின் சக்தியாகவே இயங்கும். இதுதான் ஆன்மீக சாதனையின் உச்சநிலை. இது மனிதனின் முழுமையான பரிணாமம். இதை அடைந்தவனுக்கு இனி எந்த வரம்பும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவனே பிரம்மம், அவனே சிவம். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இந்த உண்மை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அது சுத்த வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடு எந்த ஒரு தடையுமின்றி, எந்த ஒரு இருமையுமின்றி முழுமையான ஒளியாக இருக்க வேண்டும். இது ஒருவரின் உள்ளுணர்வின் தூய்மையின் அளவையே காட்டுகிறது. ஆன்மீகத்தில் நாம் மேற்கொள்ளும் பயணத்தின் முக்கியமான கட்டம் இந்த ஒளியின் உண்மையை நம்முள் ஏற்படுத்தி கொள்ள முயல்வதுதான். இந்த ஒளி வெறும் வெளிச்சமோ அல்லது நாம் பார்ப்பதற்கான ஒளியோ அல்ல. இது பரமாத்மாவின் பரிபூரண சாட்சாத்காரமாகும். ஒருவர் இந்த ஒளியில் முழுமையாக லயித்தால் அவருக்குள் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதாவது உணர்வுகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்நிலையில் தானாகவே மறைந்துவிடும். இதுவே உண்மையான பரிபூரண முக்தி நிலை. ஆனால் பலர் இந்த நிலையை அடைவதற்குள் பல தவறான புரிதல்களுக்கு ஆளாகின்றனர். சிலர் ஒளியை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிலர் அதற்காக பல்வேறு வழிகளை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த ஒளி வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. இது உள்ளுக்குள் தான் காணப்படும். ஒவ்வொரு ஜீவனும் அதனை உணரத்தான் பிறக்கிறது. இந்த நிலையில் ஒருவர் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் அவருடைய சிந்தனைகள் கூட இறை சிந்தனையாக மாறிவிடும். அதாவது ஒருவருடைய சிறிய எண்ணம் கூட சாதாரண எண்ணமாக இருக்காது. அது பிரபஞ்ச செயலாகவே இயங்கும். இதுவே சிவதத்துவம். சிவத்துவம் என்பது வெறும் ஒரு வழிபாட்டு உருவமோ அல்லது ஒரு தனிப்பட்ட மார்க்கமோ அல்ல. இது முழுமையான பிரம்ம உண்மையின் வெளிப்பாடாகும். இதன் அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த உண்மையை உணர முடியும். இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஒருவரது விருப்பம், அவருடைய முழுமையான ஒழுக்கம், மனமாறாது தொடரும் ஆன்மீக பயணம், இந்த மூன்றும் இணைந்தாலே ஒருவர் இந்த உண்மையை தன்னுள் உணர முடியும். இவ்வாறு உணர்ந்து கொண்டோமே என்றால் அடுத்த கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உண்மை எவ்வாறு காலத்தின் வெளியில் தன்னிச்சையாக நிரந்தரமாக இயங்குகிறது என்பதுதான். இந்த உண்மையான சிவத்துவம் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது. இது எப்போது, எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நிலைத்திருக்கும். ஆனால் நாம் உள்ளார்ந்து பார்க்கும்போது இந்த உண்மை சில சமயங்களில் மறைந்து போய்விட்டது போல தோன்றும். ஏனென்றால் நாம் அதை உணர விரும்பும் ஆழத்தில் இல்லை. நம்முடைய மனம் எப்போதும் வெளியிலேயே திரிந்து கொண்டிருக்கும் போது இந்த உள் விளக்கை காண இயலாது. ஆனால் நாம் முழுமையாக நம்மை அந்த உண்மைக்குள் மூழ்கடிக்கும் போது நாம் காலத்தின் எல்லைகளை கடந்து நிற்கிறோம். அந்த கட்டத்தில் இவ்வுலகத்தில் நாம் சந்திக்கும் எல்லா நிகழ்வுகளும் வெறும் வெளிப்பாடாக மட்டுமே தெரியும். அது நம்மை அசைத்து விடாது. இந்த நிலையை அடைய ஒருவர் தன்னையே முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். எந்த ஒரு விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் தன்னைத்தானே பற்றி கொள்வதையும் விட்டுவிட வேண்டும். இப்படி முழுமையாக உள்வாங்கிய போதுதான் அந்த சிவத்துவ ஒளியின் ஆழமான வெளிப்பாடு உங்களை நடத்தி செல்லும். அந்த நிலை அடைந்தவுடன் ஒருவர் செய்யும் செயல்கள் சாதாரண செயல்களாக இருக்காது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தியாக மாறும். அவர் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தில் ஒரு அலைவேகத்தை உருவாக்கும். இதுவே பிரபஞ்ச செயல். ஒருவர் முழுமையான சிவத்துவத்தில் ஒன்றிய பிறகு அவருடைய சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் பிரபஞ்சத்தை வழிநடத்தும் சக்தியாக மாறும். இங்கேதான் உண்மையான தத்துவம் வெளிப்படுகிறது.
நாம் நினைப்பது போல இந்த உலகம் தனியாக இயங்கவில்லை. இதில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு விதமான பரவலான அதீத சக்திகளால் இயக்கப்படுகிறது. இந்த சக்திகளை புரிந்து கொள்ள நாம் இந்த சிவத்துவ உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைக்கு செல்ல ஒருவருக்கு நேரடியாக இறையருள் கிடைக்க வேண்டும். இந்த இறையருள் என்பது வெறும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இது ஒருவரின் முழுமையான உணர்வில் ஏற்படும் ஒரு புரிதலாகும். அந்த புரிதல் ஏற்படும்போது ஒருவருடைய உள்ளம் இனி எதற்காகவும் குழம்பாது. எதையும் எளிதாக உணர முடியும். எதையும் சுதந்திரமாக புரிந்து கொள்ள முடியும். இதுவே உண்மையான ஆனந்த நிலை. இந்த ஆனந்த நிலைதான் இறைவனின் பேரருள். அதை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவரின் உள்ளம் அந்த அன்பின் பரிபூரண வடிவமாக இருக்க வேண்டும். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் ஒருவர் தன்னை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு நாம் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த உண்மை உலகத்தில் எவ்வாறு பரவுகிறது? எப்படி அது அனைத்தையும் இயக்குகிறது? இதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவத்துவ உண்மை பிரபஞ்சத்தின் மூலமானது. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம். ஆனால் மனித மனம் தனது எண்ணங்களால் உருவாக்கும் மாயையில் சிக்கிக்கொள்கிறது. இந்த மாயை என்ன? இது எவ்வாறு உருவாகிறது? நாம் எப்படி அதிலிருந்து விடுபடலாம்? மாயை என்பது நாம் உண்மையை மறந்து பொய்யை நிஜம் என்று எண்ணும் நிலை. இது ஒரு தோற்றம் மட்டுமே. ஆனால் இந்த தோற்றம் மிகவும் வலுவானது. ஏனென்றால் இது நமது உணர்வுகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. நாம் பார்க்கும் உலகமே மாயை எனலாம். நாம் இதில் வாழ்க்கை நடத்துவதால் நாம் இதைத்தான் நிஜம் என்று எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு நிகழும் கனவு போன்றது. நம் அகந்தை, ஆசைகள், பயங்கள் ஆகியவை இந்த மாயையை மேலும் வலுப்படுத்துகின்றன. நாம் எதையாவது பிடித்து கொள்ள முயலும்போது அது நமக்கு இன்னும் தொலைவாகி விடுகிறது. நாம் எதையாவது இழந்து விட்டோமோ என்று நினைத்தால் அது நமக்கு மிகவும் வலியாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நாம் எதையும் பிடிக்க முடியாது, எதையும் இழக்கவும் முடியாது. எல்லாம் ஒரு திட்டம்தான். அதில் நாம் தேங்கிக் கொண்டால் அது துன்பமாக மாறும். இந்த மாயையிலிருந்து விடுபட ஒரே வழி அதை தாண்டி பார்க்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது நமது உணர்வுகளை, சிந்தனைகளை, செயல்களை முடிவற்ற உண்மையின் ஒருங்கிணைப்பாக மாற்ற வேண்டும். இந்த உண்மை என்ன? இது எப்போது நம்மிடம் வெளிப்படுகிறது? நாம் எப்போது எல்லாவற்றையும் கடந்து உண்மையை நேரடியாக பார்க்கிறோம்? இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? இவை அனைத்தும் ஒரே பதில் கொண்டவை. நம்மை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்தால் ஒப்புகை என்பது எதுவும் செய்யாமல் இருப்பதல்ல. அது நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுத்தமாக்கி இறையருளில் ஒன்றிப்போகும் ஒரு நிலை. இதுவே சிவத்துவம். ஒருவருக்குள் இந்த ஒப்புகை வந்தவுடன் அவர் மாயையை முறியடிக்க முடியும். அவருக்கு உண்மையான பிரபஞ்சத்தின் இயக்கம் புரியும். அவர் செய்யும் செயல்கள் பிரபஞ்சத்துடன் ஒருமிக்கமாக மாறும். இதுதான் சங்கல்பம் பிரபஞ்ச சக்தியாக மாற்றப்படும் அந்த அதீத உண்மை. இந்த நிலையில் ஒருவர் இருக்கும்போது அவர் எந்த செயலையும் தனக்கு என்று செய்வதில்லை. எல்லாம் இறைவனின் செயலாகவே உணரப்படுகிறது. இதுவே திருவிளையாடல். பிரபஞ்சம் ஒருவனின் உடலாக மாறும். எல்லா உயிர்களும் அவனோடு ஒன்றாக இருக்கும். இதுதான் சிவத்துவத்தின் உண்மையான வெளிப்பாடு. இந்த நிலையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த வழியில் செல்ல வேண்டும்? எந்த சாதனைகளை கடைபிடிக்க வேண்டும்? இதற்கு பதில் நாம் ஆழமாக விசாரிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் ஒரு இனிய அமைதியை உணர்வதுண்டு. சில நேரங்களில் பிரார்த்தனை செய்யும் போதும், தியானம் செய்யும் போதும், அல்லது தன்னார்வமாக இறைவனை நோக்கி ஆழ்ந்த உணர்வில் மூழ்கும் போதும் அந்த அமைதியை காணலாம்.
இந்த அமைதி வெறும் சாமானிய மனநிலை அல்ல, இது இறையருளின் நேரடி தாக்கமாகும். இறையருள் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல, அது எப்போதும் இருக்கிறது. ஆனால் அதனை உணரக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் உள்ளுறையும் தடைகளை அகற்ற வேண்டும். அகந்தை, கோபம், வெறுப்பு, குற்ற உணர்வு, ஆசைகள் இவை அனைத்தும் இறையருளின் ஒளியை மறைக்கும் திரைகள். ஒரு கண்ணாடி தூசிப்படாமல் இருக்கும்போது அது வெளிச்சத்தை நன்றாக வெளிப்படுத்துவது போல, நம் உள்ளமும் தூய்மையாக இருக்கும்போது இறையருளின் ஒளி வெளிப்படும். இறையருள் ஒருவருக்கு நேரடியாக வெளிப்படும் போது அவர்களுடைய உடல், மனம், ஆத்மா அனைத்தும் மாற்றமடைகின்றன. இதற்கான சில அனுபவ குறியீடுகள் உள்ளன. மனதில் ஒரு அதீத அமைதி நிலவும், வியப்பூட்டும் ஆன்மீக அனுபவங்கள் நிகழலாம், அசாதாரணமான ஆன்மீக காட்சி ஏற்படலாம், உடலில் சக்தி அலைகள் ஓடுவதை உணரலாம். ஒரு அளவிற்கு வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு பொருட்டல்ல என்பதாக உணரலாம். இத்தகைய இறை அருள் கிடைப்பதற்கான முக்கியமான வழி அன்பு மற்றும் முழுமையான சரணாகதியாகும். எது நடந்தாலும் நான் இறைவனுடையவன், இறைவன் என் வழியை நடத்துகிறான் என்ற உறுதியுடன் இருக்கும்போது இறையருள் தன்னிச்சையாக பெருகும். சிலர் இறை அருளை பெற்றபின் தங்கள் உடலே மாறிவிடும். சிலர் மனத்தளத்தில் ஆழ்ந்த புத்துணர்ச்சி அடைவார்கள். சிலர் ஆன்மீக திருப்தியுடன் இருப்பார்கள். இறையருள் என்பது ஒரு பயிற்சி அல்லது சாதனையின் முடிவாக கிடைப்பதல்ல. அது நேரடியாக இறைவனின் பரிபூரண அன்பின் வெளிப்பாடாகும். உண்மையில் இறையருளை பெறுவதற்கு ஒரே நிபந்தனை அதை பெறத்தகுந்த நிலைக்கு உங்களை முன்னேற்றிக் கொள்வதுதான். இதற்காக யோகிகளும் சித்தர்களும் தங்கள் வாழ்நாளை முழுவதுமாக இறை சிந்தனையில் செலவிட்டனர். இறையருளை உணர்ந்து அதில் வாழ்ந்தபோது அவர்களின் சித்தமும் உடலும் கூட ஒளியோடு இயங்கத் தொடங்கியது. இது வெறும் பழைய காலத்தில் நடந்ததல்ல, இன்றும் இது நடக்கிறது. நாளை இது நடக்கலாம். உங்கள் உயிர் முழுவதும் இது நிகழலாம். இறையருளின் வெளிப்பாடு என்பது வெறும் கனவல்ல, அது உண்மையான திருவிசயமாகும். இப்போது நாம் அகம் என்னும் சிறை வீட்டை உடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த உலகத்தில் மனிதர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிறை அகந்தை. இந்த அகந்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டாக மனிதனை உண்மையான ஆன்மீக விடுதலை அடையாமல் தடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை தனிப்பட்ட ஒரு உருவமாக, தனித்தன்மையான ஒரு நானாக கருதுகிறான். இந்த நான் என்ற உணர்வே மனிதனை எல்லாவற்றிலும் பிரித்து போடுகிறது. அகந்தை என்பது உண்மைதானா? நாம் பிறந்தபோது இதை எங்கேயும் காண முடியவில்லையே. ஒரு குழந்தை தனது நான் உணர்வை அறியாது. அது வெறும் பிரம்மத்தின் ஒரு அங்கமாகவே வாழ்கிறது. ஆனால் வளர வளர சமூகம், சுற்றுச்சூழல், குடும்பம், கல்வி ஆகியவற்றின் தாக்கத்தால் இந்த நான் உருவாகிறது. இந்த நான் என்ன செய்கிறது? அது ஒவ்வொன்றையும் தனியாக பிரிக்கிறது. இது நான், அது நீ, இது எனது, இது உன்னுடையது, இது என் உடைமை, இது உன் உடைமை, இது என் மதம், இது உன் மதம், இது என் தேசம், இது உன் தேசம். ஆனால் உண்மையில் இந்த பிரிப்புகள் ஏதேனும் உண்மையாக உள்ளதா? நாம் அடையும் உண்மை அனுபவத்தில் நான் என்ற உணர்வே முற்றிலும் இல்லை. உண்மையான ஆன்மீக அனுபவத்தின் போது ஒருவர் பொதுமையான பிரம்ம உணர்வில் இணைந்து விடுகிறார். அதற்கு பிறகு நான் என்பது ஒரு தவறான கற்பனை என உணர்வது ஏற்படும். அகந்தையின் சிறை வீட்டை உடைக்க முக்கியமான சில வழிகள் உள்ளன. முதலாவதாக தியானம். தியானத்தில் நாம் உடம்பும் மனமும் எண்ணங்களும் இல்லாத நிலையில் நேரடியாக நம்முள் நிலைக்கும். அதன்போது நான் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட ஒன்று என்ற உண்மை வெளிப்படும். இரண்டாவதாக அன்பு. சுயநலமற்ற அன்பு, அர்ப்பணிப்பு, பிறருக்காக வாழ்வது. மூன்றாவதாக இறை சிந்தனை.
இறைவனை முழுமையாக நினைத்து கொண்டு வாழ்ந்தால் நான் என்பதை நாம் மறந்துவிடலாம். நான்காவதாக சமாதானம் மற்றும் அமைதி. எந்த பிரச்சனைக்கும் உண்மையான சமாதானம் தேவைப்படுகிறது. அகந்தை சமாதானத்தை அனுமதிக்காது. ஆகவே அகந்தையை விட்டுவிட்டால் உண்மையான அமைதி அடையலாம். நம்முள் இருக்கிற அகந்தையின் சிறை வீட்டை உடைக்க ஒரே ஒரு முறையான வழி இருக்கிறது. அது உண்மையான உள்நோக்கிய பார்வை. நாம் நம் உண்மையான நிலையை திரும்ப திரும்ப கண்டுபிடிக்க முயலும்போது அது களையப்படத் தொடங்கும். அதன் பிறகு தன்னியக்கமாக இறை உணர்வு பெருகத் தொடங்கும். இப்போது அகந்தையை முற்றிலும் அழிக்கும் இறுதி நிலையை பற்றி பார்ப்போம். அகந்தை இல்லாமல் முழுமையான ஆன்மீக உணர்வில் நிலைக்க ஒரே ஒரு வழி முழுமையான சரணாகதி. சரணாகதி என்றால் என்ன? இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஒரு நிலை, ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். மனிதனாக நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு தன்னியக்க சக்தி இருக்கிறது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல விஷயங்களை மாற்ற முடியாது. இதை உணர்ந்தவுடன் நாம் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்க ஆரம்பிக்கிறோம். நாம் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளும்போது நம் முழுமையான போராட்டம் முடிந்துவிடும். இந்த சரணாகதியே உண்மையான விடுதலை. இதை வள்ளலார் போன்ற மகான்கள் தெளிவாக கூறியுள்ளனர். அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியடைவதே மெய்யான ஆன்மீகம். இது எப்படி சாதிக்கலாம்? முதலாவதாக நாம் எதையும் சொந்த முயற்சியால் எடுக்கலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவதாக எதையும் கட்டுப்படுத்த இயலாது என்ற உண்மையை மனதில் உறுதியாக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக இறைவன் மட்டுமே அனைத்தையும் நடத்துகிறான், நாம் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழுமையாக விட்டுவிட வேண்டும். ஐந்தாவதாக அனைத்து நிகழ்வுகளையும் இறைவனுடைய ஒரு ஆட்டமாக பார்க்க வேண்டும். இது சாதாரணமாக ஒருவருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் மெய்யான ஆன்மீக உணர்வில் நாம் எதையும் தனிப்பட்டதாக அனுபவிக்க முடியாது. நாம் ஒப்புக்கொண்டாலும் ஒரு மிகப்பெரிய சுதந்திர உணர்வு நம்மை ஆட்கொள்ளும். அந்த நிலையில் எந்த பயமும் இருக்காது. எந்த விதமான துன்பமும் நம்மை தொட முடியாது. இங்கே நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தபோது இறைவனே நம்மில் வெளிப்படத் தொடங்குவான். இதுவே ஆன்மீக வாழ்வின் இறுதி நிலை. இதில் நாம் எதையும் தனிப்பட்டதாக உணர முடியாது. அனைத்தும் ஒரு திருவிளையாட்டாகவே தெரியும். இந்த முழுமையான சரணாகதி மனிதனை இறையருள் பெறும் நிலையிலே கொண்டு செல்கிறது. இறையருள் என்றால் என்ன? இது எப்படி செயல்படுகிறது? அருள் என்பது எங்கேயோ வானத்திலிருந்து இறங்கும் ஒரு மாய சக்தி அல்ல. இறை அருள் என்பது இறைவனின் உயிர் மூச்சு போன்றது. அது எப்போதும் இருக்கிறது. நாம் அதை உணர வேண்டியது மட்டுமே. ஆனால் ஏன் எல்லோருக்கும் அதை பற்றிய உணர்வு கிடைக்கவில்லை? பயம், எதிர்பார்ப்பு, அகந்தை, அசுத்தமான எண்ணங்கள், நம்முடைய கட்டுப்பாட்டு மோகங்கள் இவையெல்லாம் அருளின் வெளிப்பாட்டை மறைத்து விடுகின்றன. ஒரு குடத்தை நீரால் நிரப்பினால் மட்டும்தான் பிரதிபலிப்பை பார்க்க முடியும். அதுபோலவே உள்ளம் வெளிப்படையாக நிரம்ப திறந்து இருந்தால்தான் இறையருள் அதில் நிரம்பி வெளிப்படும். இதனால்தான் ஆன்மீக உலகில் பரிபூரண சரணாகதி என்று கூறுகிறார்கள். நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாது என்று புரிந்து கொண்டு முழுவதும் இறைவனின் அடியிலேயே விட்டுவிடும்போது அவன் நம்மில் முழுமையாக அருளாக வெளிப்படுகிறான். முதலில் மனம் ஒரு விசித்திரமான அமைதியை அடையும். அதில் எந்த கலக்கம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். அடுத்தது உடலின் எல்லா கோளாறுகளும் சீர் செய்யப்படும். ஆத்மசக்தி சுத்தமாக வெளிப்படும் போது உடல் சரியாக இயங்கத் தொடங்கும். அடுத்தது மனசாட்சியின் குரல் தெளிவாக கேட்கும். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக உணரலாம். அடுத்தது
நாம் எதையாவது அடைய வேண்டும் என்ற தீவிர முயற்சி குறையும். ஏனெனில் நாம் ஏற்கனவே இறைவனின் வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து விடுவோம். அடுத்ததாக நம்மை சுற்றியுள்ள உலகமும் அதற்கு ஏற்ப மாறிவிடும். ஏனெனில் நம்முடைய உள்ளமைதியே நாம் அனுபவிக்கும் வாழ்க்கையாக வெளிப்படும். இறை அருளை எப்படி பெறலாம்? எதற்கும் எதிர்பார்ப்பில்லாமல் இறைவனுடன் இருப்பது, தன்னலம், ஆசைகள், தேடல்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவது, நீங்கள் எந்த நிலையிலிருந்தாலும் அதற்குள் இறைநிலையை கொண்டு வருவது, உண்மை, கருணை, அன்பு, சுத்தம் ஆகியவற்றில் நிலைத்திருப்பது, இறைவனை ஒரு வெளிப்பட்ட உருவமாக பார்க்காமல் உங்களுக்குள்ளேயே உணரத் தொடங்குவது. இது முற்றிலும் கடினமா? இல்லை, இது மிகவும் இயல்பானது. ஆனால் நம்முடைய பழைய வழக்கங்களால் நாம் அதை உணர முடியாமல் இருக்கிறோம். சரணாகதி என்ற ஒழுக்கத்தில் நிலைத்திருக்கும் போது அருள் சீராக வெளிப்படும். அதுவே இறுதியில் நம்மை திருவருளின் உறைவிடமாக மாற்றிவிடும். இறை அருள் கிடைத்த பிறகு வாழ்க்கையில் எதுவும் சாதாரணமாக இருக்காது. எல்லாமே திருவிளையாட்டாக தெரியும். அருள் இருக்கிறதா இல்லையா? இந்த வினாக்களே இல்லை. ஏனெனில் நீங்கள் கடலில் வீழ்ந்த மீன் போல இறைவனின் கருணை உங்களை ஆட்கொண்டு விடும். இறை அருள் வெளிப்பட்ட பிறகு ஒரு முக்கியமான மாறுதல் நிகழும். அது தெய்வீக ஸ்பரிசம், அதாவது டிவைன் டச் என அழைக்கப்படுகிறது. இதை உணர்வது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும். ஏனெனில் அதன் பிறகு நாம் பழைய நிலைக்கே திரும்ப முடியாது. இது என்னவாக இருக்கும்? ஒரு கணம் நம்மை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளும், பொருட்களும், நினைவுகளும் மறைந்து போகும். ஆன்மா தனித்துவம் அடைந்து உண்மையான இறைநிலையை தொடும். சிலருக்கு இது விழித்திருக்கும் போதே நிகழும். சிலருக்கு தூக்க நிலையில் ஒரு கனவாக இருக்கும். சிலருக்கு ஆழ்நிலை தியானத்தில் பிரகாசமான வெளிச்சமாக தோன்றும். இந்த தெய்வீக ஸ்பரிசம் எப்படி வரக்கூடும்? முதலாவதாக ஆழமான தியானம். ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் உள்ளே செல்லும்போது தெய்வீக ஆற்றலால் மனம் கண்சிமிட்டாமல் ஒரு நிலை அடையும். இரண்டாவதாக பக்தி சிந்தனை. இறைவனின் நினைவில் முழுமையாக மூழ்கி இருக்கும்போது திடீரென உள்ளம் அமைதியாகிவிடும். அதாவது நம்முடைய ஆசைகளும் சங்கிலிகளும் குறைந்துவிட்டால் திடீரென ஒரு ஒளிப்பிழம்பு போல இறைவனின் ஸ்பரிசம் ஏற்படும். நான்காவதாக அருள் நேரடியாக வெளிப்படும் போது, ஒருபோதும் நாம் எதிர்பார்க்காத தருணத்தில் கண்ணீராக அல்லது முழுமையான அமைதியாக இறைவன் நம்மை தீண்டுவான். இது நடந்தவுடன் நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியுமா? முடியாது. ஏனெனில் நாம் உண்மையான ஆனந்தத்தை ஒரு முறை சுவைத்து விட்டோமே என்றால் அதன் பிறகு இந்த உலகின் இன்பங்கள் வெறும் நிழல்களாக தெரியும். ஆனால் இதுவே கடைசி நிலையா? இல்லை, இது இன்னும் பெரிய திருப்பத்தின் தொடக்கம் மட்டுமே. இந்த தெய்வீக ஸ்பரிசத்தால் என்ன பலன் கிடைக்கும்? நம்மை சுற்றியுள்ள உலகை நாம் வெறும் மாயை என்று உணரத் தொடங்குவோம். இறை ஒளி எங்கே இருக்கிறதோ அதை பின்பற்றும் ஆற்றல் நமக்கு தானாகவே வரும். அழுக்கான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிடும் திறன் கிடைக்கும். அடுத்ததாக சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்றெல்லாம் நாம் பல வகையாக தேடி வந்ததற்கு பதிலாக நம்மை சுற்றியே அவை பெருகும். அடுத்ததாக நமது ஆன்மீக பயணத்தின் அடுத்த கட்டத்துக்கு தானாகவே செல்லும் உந்துதல் உண்டாகும். இந்த நிலை உங்களுக்குள் பிறந்தவுடன் ஒரு புதிய தேடல் உங்களை ஆட்கொள்ளும். இந்த அனுபவம் எதற்காக? இதன் முடிவு எங்கு? இப்போது நாம் யார்? இந்த கேள்விகள் தீவிரமாக எழும். அதனால்தான் இந்த நிலையை அனுபவித்த பலருக்கும் மகான், ஞானி, முனிவர் போன்ற வென்ற அடையாளங்கள் பிறகு கிடைக்கின்றன. தெய்வீக ஸ்பரிசம் கிடைத்த பிறகு மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் வெளிச்சமாக தெரியும். ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி நம்மை ஆழமாக தொட்டுவிடும். அனைத்து அனுபவங்களின் பின் இருக்கும் உண்மையான உண்மை என்ன?
இதை அறிந்தால்தான் முற்றுப்புள்ளியாகுமா? இது ஒரு ஆழமான தேடலாக மாறும். இறைவன் கடந்து நிற்கும் பரிபூரண நிலையை நோக்கி நம் உள்ளம்தான் செல்லத் தொடங்கும். அது ஒற்றை உண்மை, அதாவது இரண்டாக இல்லாதது, எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் தத்துவம். இதுதான் ஞானியின் நிலை. இவர் எதிலும் குறிக்கோள் வைத்து வாழ்வதில்லை, எந்த மாற்றத்திற்கும் பயப்படுவதில்லை. இவர் எதையும் எதிர்பார்க்கவில்லையே என்ற எண்ணம் பிறர் மனதில் வரக்கூடும். ஆனால் உண்மையில் இவர் அனைத்தையும் கடந்துவிட்டார். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் இரண்டை கடந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை உண்மை, இரண்டற்ற நிலை. இந்த உலகத்தில் நாம் அடிக்கடி காணும் விஷயம் இரண்டு பிரிப்பு, அதாவது டியூவாலிட்டி என்று சொல்வார்கள். இரவு என்றால் பகல், நல்லது என்றால் கெட்டது, பிறப்பு என்றால் இறப்பு, இன்பம் என்றால் துன்பம். ஆனால் உண்மையான ஆதிநிலை என்ன? அதில் இரண்டும் இல்லை. இரண்டும் ஒன்றாக கலந்து நிற்கும் பரிபூர்ண தத்துவமாக இருக்கிறது. இதை அதிர்ஷ்டம், தவறானது, வாழ்க்கை, சாவு என்று பார்க்க முடியாது. இதற்கான எடுத்துக்காட்டு, ஒரு குருடனுக்கு ஒளியும் இருளும் ஒன்றாகவே இருக்கும். ஒளியை அவன் காண முடியாது, இருளையும் காண முடியாது. அதேபோல் உண்மையான இறைநிலைக்கு சென்றால் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, இரண்டும் ஒன்றாகவே இணைந்திருக்கும். இந்த நிலையை அடைந்தவர்கள் நாம் யார் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்காக வாடமாட்டார்கள், துக்கத்திற்காக அழுவதும் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு இரண்டும் ஒன்றாகவே தெரியும். மக்களின் தவறான புரிதலை பற்றி பார்ப்போம். நம்மில் பலர் ஒரு மகான் அல்லது ஞானி என்றால் அவர் வாழ்வில் எந்த உணர்வும் இல்லாதவர் என்று நினைத்து விடுவோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மையான ஞானி உணர்வுகளுக்காக வாடமாட்டார். ஆனால் அவர் உணர்வுகளை மறக்கவும் மாட்டார். அவர் எல்லாவற்றையும் அனுபவிப்பார், ஆனால் அதில் பிணையப்பட மாட்டார். அவர் அன்பை கொடுப்பார், ஆனால் அதற்காக எதிர்பார்ப்பு வைத்திருக்க மாட்டார். இது போன்ற நிலையை அடைந்தவர் அவர் யாரும் இல்லை, அவர் எல்லாமும் ஆவார். இந்த உலகம் முழுவதும் இரண்டு பிடிப்பு போலவே தோன்றலாம், அதாவது டியூவாலிட்டி இருப்பதை போன்று தோன்றலாம். ஆனால் உண்மையான பார்வையில் எல்லாம் ஒன்றே. இதைத்தான் நம்முடைய மாபெரும் ஞானிகள் உணர்ந்துள்ளனர். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது தனியாக இல்லை. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உயிரும் ஒன்றோடொன்று இணைந்தே இருக்கிறது. ஒரு சிறிய அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு தனித்த நிலை அல்ல. அதனுள் பல்வேறு சக்திகள் வேலை செய்கின்றன. அதை பிரிக்க முயன்றால் அதில் இருக்கும் ஆற்றல் வெளிப்பட்டு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேபோல் மனிதன் தனியாக இல்லை, பிரிந்தவனும் இல்லை. அவன் இறைவனின் ஒரு பகுதியே. நம்முடைய மனது, புத்தி, உணர்வுகள் இவை எல்லாமே நம் உண்மையான சுயத்தை மறைக்கும் திரைகளே. ஆனால் இந்த திரை மறைகின்ற போது நாம் உண்மையை காண்கின்றோம். பலர் இறைவனை ஒரு தனிப்பட்ட சக்தியாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் தனிப்பட்டவர் அல்ல, அனைத்துமாகவே இருக்கிறார். நாம் நினைப்பது போல இறைவன் பிரிந்தவராக இல்லை. இறைவன் ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல, முழுமையும் ஆவார். அவர் எங்கு இருக்கிறார் என்று தேட வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் எங்கும் இருக்கிறார். இது புரிந்து கொள்வதே அறிவொளியின் துவக்கம். நம்முடைய தனித்தன்மை எனும் மாயையை விட்டுவிடும் தருணம் இதுதான். நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை வெகு நாட்களாக கட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. சிலருக்கு கோபம், சிலருக்கு துக்கம், சிலருக்கு ஆசை. இவை எதுவாக இருந்தாலும் நம்மை கட்டி போடும். இதை கடந்தால்தான் நம்முடைய உண்மையான நிலையை அடைய முடியும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகம் மற்றும் இந்த வாழ்க்கை ஒரு பயணமே. ஆனால் நம்முடைய உண்மை அவற்றை கடந்த ஒன்றாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் ஏதோ புதிதாக எதையும் அடைவதில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளேயே இருக்கும் பரிபூரண நிலையை உணர்கிறார்கள். இதுவே ஒன்றில் அனைத்தும் என்பதன் உண்மை பொருள். அடுத்த நிலையில்
இந்த ஒன்றாகிய உண்மை எப்படி செயல்படுகிறது என்பதையும் நம் வாழ்க்கையில் இதன் தாக்கம் என்ன என்பதையும் காண்போம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் அவன் கர்மா, அதாவது தன் முன்னேற்றம், அதன் வழியில் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் என்று இருக்கின்றன. இந்த வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. இது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கையின் பெரும்பகுதியாகும். அதில் எங்கு புறப்படுகிறோம் என்பதற்கான பல்வேறு சாத்தியங்கள் இருக்கின்றன. உயிரின் உண்மையான கடமை தனிப்பட்ட எண்ணங்கள் மற்றும் வேறுபாடுகளை கடந்து இறைவன் எனும் பரிபூரண உண்மையில் ஒளிவிடுவதுதான். ஒன்றிலிருந்து அனைத்தும் தோன்றும் உண்மை. இந்த பிரபஞ்சம் ஒரு பரிணாம இயக்கம். எல்லா பொருள்களும் சக்திகளும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றி பலவிதமான உருவங்களில் வெளிப்படுகின்றன. இதை ஆழமாக கவனித்தால் இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஒரே ஆதார சக்தியின் விதிவிலக்கான வெளிப்பாடுகளாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை வெளிப்புறமாக மட்டுமே பார்க்கும்போது அதன் உள்ளார்ந்த ஒற்றுமையை உணர முடியாது. இதனை முழுமையாக உணர்கின்ற போது அந்த இறையாற்றலோடு நாம் ஒன்றாக இணையும் அனுபவம் நிகழும். உலகனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பரமான உண்மை உள்ளது. அது எங்கு இருந்தாலும் அதன் சக்தி இயல்பாக வேலை செய்கிறது. உலகில் நிகழும் அனைத்தும் ஒரே ஆதாரத்திலிருந்து வருவதாகும். இது விளங்காதவர்க்கு பல தனிப்பட்ட நிகழ்வுகளாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அனைத்தும் ஒன்றின் தொடர்ச்சியாகும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும்போது மனிதன் தனக்கு வெளியில் எதுவும் இல்லை என்று உணர்வான். பிரபஞ்சத்தோடு இணைந்து அவனும் அந்த முழுமையின் ஒரு அங்கமாக மாறுவான். கலியுக போராட்டமும் உலக மாற்றமும். இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் அனைத்து மாற்றங்களும் ஒழுங்கமைந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன. கலாச்சாரம் எப்போது நமக்கு சாதகமாக மாறும், எப்போது சவாலாக மாறும் என்பது மனித மனத்தின் இயக்கத்தை பொறுத்ததே. இது கலியுகத்தின் உச்சக்கட்டம். இந்த யுகத்தில் பகை, வஞ்சகம், ஏமாற்றம், துர்நீதி ஆகியவை இயல்பாகவே அதிகரிக்கும். இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் தங்களின் வாழ்க்கையில் ஏன் தடைகள் வருகின்றன என்கிற கேள்வியுடன் வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது சாதாரண தடையாக இல்லாமல் உலக மாற்றத்திற்கு முன்பாகும் ஒரு ஆன்மீக போராட்டமாகும். கலியுகத்தின் போராட்டம் வெளியில் மட்டுமல்ல, மனதிற்குள்ளும் நடக்கிறது. மனிதர்கள் சுயநலத்திலும் தவறான வழிகாட்டுதலிலும் மாட்டிக்கொள்ளும் போது தங்கள் உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை மறந்து விடுகிறார்கள். இதை அறிந்த மாய சக்திகள் மனிதர்களை மேலும் மாயையில் முட்டி விழ செய்கின்றன. பொருளாதாரம், தொழில், உறவுகள், வாழ்க்கைச் சூழல் இவை அனைத்தும் பயமுறுத்தும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றன. பலர் இதனை கண்டு அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று எண்ணிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு ஆன்மீக போர் ஆகும். இதில் யார் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இந்த போராட்டத்தில் எந்த ஒரு சாதாரண மனிதனும் தனியாக வெற்றி பெற முடியாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக சக்திகள் ஒருவருக்கு துணையாக இருக்க அவர்கள் மனதிலும் செயலிலும் உண்மையான இறை நம்பிக்கையும் அனுபவத்திற்கும் இடமளிக்க வேண்டும். குருவின் அருள், இறை சிந்தனை, பக்தி, தியானம் இவை கலியுக போராட்டத்தில் உள்ளுக்குள் ஒருவரை வலுப்படுத்தும் ஆற்றல்களாகும். இதை தவிர்த்து யாரும் வெற்றியை எளிதாக அடைய முடியாது. கலியுகத்தில் இருப்பதால் இறை அருளும் மிக வலுவாக செயல்படுகிறது. மனிதர்கள் தங்கள் உண்மையான ஆன்மீக கடமைகளை மறந்தால் இறைவனின் திட்டம் அவர்களை திருப்பிச் செய்யும் விதமாக நிகழும். இதை நம்மால் உணர முடியாத அளவிற்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் உருவாகலாம். ஆனால் அவை நம்மை விழிப்புணர்ச்சி பெறச் செய்யும் கருவியாக மட்டுமே இருக்கும். இந்த யுக மாற்றத்தின் இறுதியில் வெற்றியாளர்கள் யார்? அவர்கள் தங்கள் பயத்தை கடந்து உயர்ந்த ஒளியை காண்பவர்கள். இதற்கு முன்னர் நாம் பார்த்த சகல உண்மைகளும் இறுதியில் ஒரு நிலையில்தான் முடிகின்றன. இறைவனின் பரிபூரண அருளை உணர்வதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இப்போது இந்த யுக மாற்றம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது பிரபஞ்ச சுழற்சியின் மிக முக்கியமான கட்டமாகும்.
மண்ணில் இருக்கும் சகல உயிரினங்களும் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒருவர் இதை மறந்துவிட்டால் அவர் நேராக மாயையின் பிடியில் விழுந்து விடுவார். ஆன்மீக உலகில் உண்மையான போராளிகள் தங்களது ஆன்மீக சக்தியை உணர்ந்து இந்த உலக மாற்றத்தில் முன்னிலை வகிப்பவர்களாவார். நாம் இதை உணர்ந்த பின்பு மற்றவர்களை விழிக்கச் செய்வதற்கான ஒரு கடமை நமக்கே உண்டு. உண்மையில் யார் என்ற கேள்விக்கு பதில் அவர்களின் செயல்தான். உண்மையினால் இறை வழியில் நேர்மையாக நடப்பவர்களே இந்த யுகத்தின் ஒளியோடு இருப்பார்கள். அவர்களே உண்மையான ஆன்மீக போராளிகள். இந்த உலகம் ஒரு மாபெரும் மாற்றத்திற்குள் செல்கிறது. அதில் நீங்களும் தங்கள் இடத்தை பிடிக்க தயாராக இருக்க வேண்டும். முடிவாக, இதுவரை நாம் கண்டடைந்த அனைத்தும் ஒரே ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. உண்மை ஆன்மீக சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதையும், அதை உணர்ந்தவர்கள் எவ்வாறு இந்த கலியுக போராட்டத்தில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதையும் தான். உங்களுக்குள் இருக்கும் இந்த ஒளியை ஏற்றுங்கள். பயம் வேண்டாம். இந்த உலக மாற்றத்தில் நீங்கள் வழிகாட்டியாக, ஒளிக்கோடியாக, ஆன்மீக போராளியாக இருப்பதை மறந்துவிடாதீர்கள். மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.